2026 தமிழ் புத்தாண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுதுண்ணா? கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் யோகங்களா தான் இருக்கு. நல்ல விஷயங்களா தான் இருக்கு. நல்ல பலன்கள் இருக்கு. சில விஷயங்கள்ல கவனம் தேவை. ரொம்ப உணர்வுபூர்வமா எமோஷனலா எடுக்கிற எந்த முடிவும் எடுக்கக்கூடியவங்களா இந்த காலகட்டத்தில இருப்பாங்க. தமிழ் புத்தாண்டு நேரத்த ஒட்டி வர காலங்கள் அப்படிதான் இருக்க போறாங்க. ஸோ அந்த உணர்ச்சிய கட்டுப்படுத்து அப்படின்ற மாரி தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவா வந்து ரொம்ப கைண்டான பெர்சன்ஸ் தான் கன்னி ராசிக்காரர்கள். தன்னை ஒருத்தன் எதிர்க்கிறான்னு தெரிஞ்சா தான் வந்து அவனுக்கு இவங்க வில்லனா மாறுவாங்க. அதுவரைக்கும் நல்லவன் தான். எல்லாத்துக்கும் நல்லவன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி அதிபதியுடைய அமைப்பு இது. புதன் வந்து தனிச்சிருந்தா நல்லவன். சுபகிரகம். சித்தர்கள் சொன்னது. புதன் வந்து தனிச்சிருந்தா சுபர். ஒரு அசுப கிரகத்தோட சேருது. இப்போ சனியோடையோ, செவ்வாயோடையோ, சூரியனுடைய ராகுவோடையோ சேருதுன்னா, அப்போ கெட்டவனா மாறிடும். அப்போ வந்து புதனோட அம்சத்தில் பிறந்தவங்க நல்லவங்களோட பழகும்போது நல்லவங்களாகவும், கெட்டவங்களோட பழகும்போது கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் கொண்டவங்களோட பழகும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால மாறிடுவாங்க. தனிச்சிருந்தா சுத்தமான ஆட்கள் தான். அதில் பிரச்சனையே கிடையாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கூடுதலாக நல்ல மனிதர்கள், நல்ல கல்வி கற்றவங்க, பெரியவங்க, அப்படியான ஆட்கள் சமூகத்தில் மதிப்பு மிக்கவங்க, இவங்களோட தொடர்புல ஏற்படுத்திக்கிறது புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, புதனோட அம்சத்தில் பிறந்திருக்கு அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லத யோகத்தை செய்யும். மாறா தப்பி தவறி தப்பான ஆட்கள்கிட்ட போய் பழக வழக்கம் போயிட்டாங்க, கெட்ட சகவாசம், கெட்ட சிந்தனைகள் கொண்ட ஆட்களோட போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க வேறு இவங்களுக்கு தொத்திக்கும்.